ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் மறவாதவராக இருக்கிறார். இந்த சரணத்தில் பாடுறோம், தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் தேவன் எப்படி இருக்காரா, நம்மை மறவாதவராக இருக்கிறார். இது பாசிபிளா? தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை மறக்க முடியுமா? எத்தனை மதர்ஸ் இருக்கீங்க சொல்லுங்கள், மறக்க முடியாதுல்ல. ஆனால் அப்படியே மறந்தாலும் ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்காரா, நமக்கு அவர் மறவாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களிலிருந்து எழும்பி நின்று அவரை தொடர்ந்து ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் மேலானதாக இருக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? அப்பா, அவருடைய பிரசன்னத்திற்காக மான்கள் எப்படி தண்ணீருக்காக தாகமாக இருக்கிறதோ அதுபோல உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய சமூகத்திற்காக ஆண்டவரே நாங்கள் தாகமாக இருக்கிறோம். உமக்காக நாங்கள் தாகமாக இருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தே நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவரை பார்த்து சொல்லுமா, உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இயேசையா, அவருடைய அன்பை நினைத்து பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அன்பை நினைத்து உம்முடைய அன்பு மாறாக நம்முடைய இதயத்தில் புரண்டோடுவதாக. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால். புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலையை சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலையை சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம்
சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் அவர் தேற்றரவாளனாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தே நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. ஆண்டவரை பார்த்து கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. இலை நறுங்கி களைத்திடும் நீ கர்த்தரை காத்தென்னை சுத்தம் ஆண்டவரை பார்த்து கேட்போமா? இலை நறுங்கி களைத்திடும் நீ கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். உன் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா உயிரே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா உயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று ஆசையாய் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உன் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய அன்பு நம்முடைய இதயத்துல பொங்கட்டும். உந்தன் அன்பு உள்ளம் ஷாக்கராபா. பொங்குதே. ஓரி மந்தர பராக்கரா. ரிவா ஷேகரே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஷாக்கதாராபா. ரிவா ஷேகரே. நமக்கு முன்பாக அவருடைய சமூகம் செல்லுகிறது. இளைப்பாறுதலை தருகிற அவருடைய பிரசனம் செல்லுகிறது. ஹalleluya. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. எத்தனை பேர் அவருடைய பிரசனத்திற்காக அவருடைய சமூகத்திற்காக வாஞ்சி உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை தேடி போகிறோம் நம்முடைய சமாதானத்திற்காக. ஆனால் நமக்கு சமாதானத்தை இளைப்பாறுதலை தரக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அவருடைய பிரசனம் மாத்திரம்தான். அவரை பார்த்து சொல்லுவோமா? உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே.
கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட நம்ம பேசலாமா? ஆண்டவரே, என்னுடைய இருதய ஏக்கம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் எல்லாம் உம்முடைய சமூகம் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு கூட பேசுங்க கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய இருதய ஏக்கம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய ஆசை எல்லாம் நீர் தான். எங்களுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடிய உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய சமூகம் அது மேலானது. நாங்கள் தேடுகிற எல்லாவற்றிலும், நாங்கள் தேடுகிற எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தேடுகிற எல்லா சந்தோஷத்தை பார்க்கிலும் உம்முடைய சமூகம் மேலானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க? உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுங்களேன், என் உதடு உம்மை துதிக்கும், உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு இந்த வார்த்தைகளை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உம்மை துதிக்கும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது அவரை பார்த்து சொல்லுங்க, இறுதி வரை உண்மையே பற்றி கொண்டு. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் வாஞ்சையோடு சொல்லுவோமா? நீர்தானையா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? தேடுகிறேன் அதிகம் உம்மை தேடுகிறேன். அதிகமா. ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் தேவனதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். சமூகம் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என்
உதடு உம்மை துதிக்கும், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் நம்மை ஆண்டவருடைய கரத்துல தாழ்த்தி சொல்லுவோமா, என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அவரை பார்த்து சொல்லுவோமா, நீர் எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. அவருடைய நாமத்தை சொல்லுவோமா, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. சொல்லுவோமா, ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு சொல்லுவோமா, ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோமா, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு அண்ணால் தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினது போல இந்த வேளையில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் ஊற்றி, ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாது, உம்மால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து கடைசியாக சொல்லு, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம் சமூகம் மேலானது,
தாழ்த்துகிறோம். முற்றிலுமாக எங்களை உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் அல்லேலூயா. ஆராதனையில் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சபையின் அறிவிப்புகள். நமக்கு ஞாயிறு ஆராதனை நேரங்கள் வழக்கம் போல முதல் ஆராதனை 6:30 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை 9 மணிக்கும், மாலை ஆராதனை நமக்கு மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. காலை ஆராதனையும் போலவே மாலை ஆராதனையிலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். புதிதாக வருகிறவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களை வர வைக்கும்படியாக வர சொல்லும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நமக்கு பைபிள் டியூஷன்ஸ் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடக்கிறது. உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் பைபிள் டியூஷன்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி தரும்படி கேட்கிறேன். 8th படிக்கிற பசங்க 9th வரைக்கும் கூட இப்போ நம்ம பைபிள் டியூஷன் போக சொல்லியிருக்கிறேன் பசங்களை. ஸோ அதனால் நீங்கள் எல்லா பிள்ளைகளையும் தயவாய் பைபிள் டியூஷனுக்கு அனுப்பி கொடுங்க. ஏன்னா வசனத்தை வேதத்தை இந்த வயதில் நம்ம கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பின்பு கற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. 5ல் வளையாது என்ன ஆகாது, 50ல் நீங்கள் வளைச்சி உங்கள் கை தான் வலிக்குமே ஒழிய அவங்க வளைய மாட்டாங்க. அதனால் இப்பொழுதே அவர்களுக்கு வேதத்தை ஒழுங்கும் கிரமமாக கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காகத்தான் சபையிலிருந்து இந்த காரியங்களை செய்கிறோம். பைபிள் டியூஷன் இட்ஸ் வெரி வெரி மஸ்ட் ஒன் ஃபார் ஆல் த சில்ட்ரன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை அனுப்பி கொடுங்கள். நானும் பார்க்குறேன் எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் வர்றாங்கன்னு. வராதவர்கள் கொஞ்சம் நீங்கள் சிரமம் இருந்தாலும் நேரம் எடுத்து அந்தந்த ஏரியாவில் நடக்கிறோம். நீங்கள் விநாயகபுரத்துலேருந்துலாம் இங்கே வர வேண்டாம், அங்கேயே நடக்கிறது. பிரிட்ஜுக்கு அந்த சைடு இருக்கிறவங்களும் அங்கேயே அட்டன் பண்ணலாம். இங்கேயும் சிறு பிள்ளைகளுக்கு தனியாக நடக்குது, பெரிய பிள்ளைங்களுக்கு தனியாக நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி கொடுங்கள். சனிக்கிழமை மாலை மகேஷ் பிரதர் வீட்டில் 5 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல் வேறு சுபேதாக்கா வீட்டில் மாலை 5:30க்கு நடக்குது. ஜோதி வீட்டில் 6 o'clock நடக்குது. 3 இடங்களில் பைபிள் டியூஷன்ஸ் நடக்குது. உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துங்க. அதே போல் ஆராதனை முடிவில் 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸும் இருக்கிறது. பிள்ளைகளை அதுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்க. பைபிள் டியூஷனுக்கும் சண்டே கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சண்டே கிளாஸில் எல்லா வழக்கமாக இருப்பது போல் இருக்கும். பைபிள் டியூஷன் குறிப்பாக வேதத்தை கிரமமாக ஆதியாகமத்திலிருந்து எல்லாவற்றையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எல்லா கதைகள், எல்லா சம்பவங்கள், அதுக்கான நோட்ஸ் கொடுத்து எல்லாம் ப்ராப்பராக நடக்கும். தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சுபேதாக்கா இடத்துலையோ ஜோதியினிடத்திலோ நீங்கள் அணுகி அந்த காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் டீன் பிள்ளைகளுக்கான கூடுகை வாரந்தோறும் காலையில் 10:45 முதல் 12 மணி வரைக்கும் கேர்ள்ஸுக்கு சர்ச்லேயும் பாய்ஸுக்கு எங்கள் வீட்லேயும் நடைபெறுகிறது. அதற்கும் எல்லா பிள்ளைகளையும் அனுப்பி கொடுங்கள். வாலிப வயதில், இந்த இளம் வயதில் அவர்களை தேவனுக்கேற்ற வழியில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, சபையினுடைய கடமை. பிள்ளைகளை நீங்கள் அடிக்கிறீங்களோ இல்லையோ, நான் வாரம் எல்லாருக்கும் அடி விழும். பசங்க எல்லாருக்கும் சேட்டை பண்ணாங்கன்னா வீட்டில் வச்சு எல்லாருக்கும் அடி விழும். ஸோ அவளை இந்த வயதில் சரியாக கர்த்தருக்கு ஏற்ற பயத்தில் வளர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். மற்ற இடைப்பட்ட கூட்டங்கள், கேர்செல்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவில் நடைபெறுகிறது. திங்கட்கிழமை பத்மாவதி நகரில் நடைபெறுகிறது. விநாயகபுரத்தில் திங்கட்கிழமை பவ்யா அவனியில் நடைபெறுகிறது. அதே போல் புதன்கிழமை ஜேபி நகரில் இருக்குது. செவ்வாய்க்கிழமை டிஜி நகரில் நடைபெறுகிறது. இன்னும் ரங்காவனியில் சனிக்கிழமை நடைபெறுகிறது. ஸோ இப்படி இன்னும் ஒரு சில இடங்களில் நடைபெறுகிறது. அந்தந்த ஏரியாவில் நீங்கள் சென்று உங்களுக்கு ஏற்ற இடத்துல கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதற்கு அது மிக உதவியாக இருக்கும். தொடர்ந்து நம்முடைய 2 முக்கியமான அறிவிப்பு இன்னும். ஒன்று, நமக்கு கடந்த வாரம் நடைபெற்ற பாஸ்டர்ஸ் மீட்டிங் ரொம்ப சிறப்பாக நேர்த்தியாக நடைபெற்றது. அதற்காக நீங்கள் எல்லாரும் அநேகர் நம்முடைய ஜென்ஸ் டீம் வந்து மிகுந்த உதவியாக இருந்தார்கள். ஃபஸ்ட் ஆராதனைகளை சொல்ல மறந்துட்டேன். நம்ம எல்லோரும் நம்முடைய மென்ஸ் டீமுக்காக கரங்களை தட்டி அவர்களை நம்ம உற்சாகப்படுத்தலாம். நல்ல கை தட்டுங்களேன். ஸோ அவ்வளோ உதவியாக எல்லா காரியங்களிலும் உடனிருந்து அன்றைக்கு கூடுகை நாம் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகம். ஆனாலும் கூட நேர்த்தியாய், ஒரு இடத்துல கூட சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நேர்த்தியாய் நடைபெற தேவன் கிருபை தந்தார். அதற்காக ஒத்துழைத்த ஜெபித்த எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தினந்தோறும் கான்ஃபரன்ஸ் மூலமாக ஜெபம் சபையில் நடைபெறுகிறது. ஃபோன் கால் கான்ஃபரன்ஸ் மூலமாக தினந்தோறும் காலை
11:30 முதல் 12 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் அதில் இணைந்து ஜெபிக்கலாம். லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் போனேன், கிட்டத்தட்ட 20 பேர் அதில் அட்டன் பண்ணி ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். எனக்கு ஆரம்பிக்கும் போது 5 பேர் 6 பேர் இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். இப்போ 20 பேருக்கு மேலே நீங்கள் கூடி ஜெபிக்கிறீர்கள். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். தினந்தோறும் தேவனை தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை பெண்கள் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார்கள். ஒரு நாள் பிள்ளைகளுக்காக, ஒரு நாள் குடும்பத்திற்காக, ஒரு நாள் சபைக்காக, ஒரு நாள் இளம் பிள்ளைகளுக்காக, ஒரு நாள் சிறு பிள்ளைகளுக்காக என்று சொல்லி 6 நாட்களும் அந்த ஜெபம் சண்டே மட்டும் கிடையாது, மற்ற எல்லா நாட்களிலும் நடைபெறுகிறது. அதை மனதிலே கொள்ளுங்கள். அதே போல் T4 லீடர்ஸுக்கான கூடுகை எல்லா வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணியிலிருந்து 8:30 வரை சபையில் நடைபெறுகிறது. எல்லா லீடர்ஸும் தவறாமல் அதிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மெம்பர்ஷிப் ஃபார்ம் உங்கள் எல்லாருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரியாலாம் முன்னாடி வந்துடலாம், முன்னாடி அமுச்சு விட்ருங்க. அமுச்சுட்டு பின்னாடி வரவங்களை உட்கார வைங்க. அங்கே சிறு பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் முன்பதாக வந்துடுங்க. மெம்பர்ஷிப் ஃபார்ம் உங்களுடைய கரங்களில் இருக்கும். நீங்கள் அதை நிரப்பி இந்த ஜூலை மாதத்திற்குள் நீங்கள் மகேஷ் பிரதர் நான்சி அக்காவின் இடத்துல கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வேகமாக 2வது ஆராதனைக்கு வர்றவங்க அந்த ஃபார்மை கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகாது, 5 நிமிடம் கூட ஆகாது நீங்கள் அதை ஃபில் பண்ணுறதுக்கு. அதை வேகமாக ஃபில் பண்ணி அக்காவின் இடத்துல கொடுங்கள். ஃபோட்டோ தான் பிரச்சனைனா நீங்கள் பரவாயில்ல, ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ கொடுத்துருங்க, அவங்க அதோடு கூட அட்டாச் பண்ணிப்பாங்க. அதை மறந்து விடாமல் இந்த மெம்பர்ஷிப் ஃபார்மை நீங்கள் கவனத்தோடு செய்யும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தினேன். ஆகஸ்ட் மாதம், அதாவது நம்முடைய சபையை ஆரம்பித்து 3 வருடம் ஆகஸ்ட் மாதம் முடிவடைகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்து 3 வருடம் முடிந்து அடுத்த மாதத்திலிருந்து நாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் காரியங்களை செய்வதற்கு மெம்பர்ஷிப் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஜூலைக்குள் கொடுத்தால் மட்டும்தான் ஆகஸ்ட்டில் அந்த காரியங்களெல்லாம் ஒழுங்கு செய்ய உதவியாக இருக்கும். அதனால் இதை சற்று நீங்கள் கவனத்தோடு செயல்படும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் நமக்கு மெகா பைபிள் குவிஸ் வருடந்தோறும் நடைபெறுகிறது. நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் உள்ள வாலிபர் ஊழியத்தின் சார்பாக இந்த மெகா பைபிள் குவிஸ் நடைபெறுகிறது. அதில் நம்முடைய சபையில் உள்ள எல்லாரும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய செக்ஷனில் நான் யூத் டிபார்ட்மெண்ட் லீடராகவும் இருக்கேன். அதனால் நம்ம சபையே அதில் பங்கு பெறலான்னு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்ளணும். எல்லோரும் நீங்கள் அதில் நேம் கொடுங்க. மகேஷ் பிரதர் இடத்துல இன்றைக்கு ஆராதனை முடிவில் நீங்கள் எல்லோரும் நேம் கொடுங்க. அதுக்கான ஃபீஸ் 40 ரூபாய். நம்முடைய சர்ச் குரூப்பில் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கான கொஸ்டின்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் படிக்கலாம், படித்து அதில் அட்டன் பண்ணலாம். நீங்கள் படிக்காட்டிலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேதத்தை வாசித்து விட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். இது நாம் CA டிபார்ட்மெண்ட் கொடுக்குற ஒரு கான்ட்ரிபியூஷனாகவும் இருக்கும். நம்ம இதில் கலந்து கொள்ளுங்கள். ஜூலை 26ஆம் தேதி அந்த மெகா பைபிள் கோர்ஸ் நம்ம சர்ச்சில் வச்சு நடைபெறும். வழக்கம் போல் இந்த வருடமும் நம்முடைய சபையில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்கிறது. நம்ம செக்ஷன் லெவலில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் ப்ரைஸ் இருக்கிறது. அதே போல் நம்ம ஸ்தாபன லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் அவங்க கொடுப்பாங்க. செக்ஷன் லெவலில் நம்ம சர்ச் லெவலில் எடுத்திங்கன்னா நான் அதை உங்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாகவும் செக்ஷன் சார்பாகவும் உங்களுக்கு அந்த பரிசுகளை நாம் ஒழுங்கு செய்கிறோம். அதனால் நீங்கள் உற்சாகமாய் அதில் படியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். இந்த வருடம் நம்ம சபையிலிருந்து அநேகர் நல்ல மதிப்பெண் எடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் குரூப்பில் இருக்குது, தேவைப்பட்ட இடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாரும் தயவாய் பேர் கொடுங்க. மகேஷின் ஆராதனை முடிவில் எல்லார் பேரும் எழுதிருங்க. யார் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது அடையில் இருக்க எல்லோரும் நீங்கள் படிக்கிறவங்க எல்லோரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாங்க. டீன் பாய்ஸ் கேர்ள்ஸ் கண்டிப்பாக எழுதணும். உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷன் கிடையாது, பெரியவர்களுக்கு தான் ஆப்ஷன். டீன் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அதை கலந்து கொள்ள வேண்டும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும்.
இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடலும் தீரக்கும், கண்மலைகள் பீழக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் பீழக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர்வுகள் என கழிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர்வுகள் என கழிப்பீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள் நாம் எல்லாரும் இருக்க இடங்களில் எழும்பி நின்று சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 11. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக, தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம்முடைய இருதயங்கள் எல்லாம் தேவனுக்கு நேராக திருப்பினவர்களாக 28 முதல் 30 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நின்ற வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்மோடு உங்கள் நுகத்தோடு பிணைக்கப்பட்டவர்களாய், இணைக்கப்பட்டவர்களாய், உம்முடைய இளைப்பாறுதலை பங்குள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுவோமா, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நாங்கள் நடக்கணும். ஆண்டவரே, உம்மோடு பிணைக்கப்பட்டவர்களாய் உம்மோடு கூட நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நடப்பேனே இயேசுவுடன்,
சாரோனின் ரோஜாவர் பள்ளத்தாக்கினில் அவர் லீலி சாரோனி ரோஜாவர். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். ஜெபமாக அவரை பார்த்து சொல்லுங்க, நடப்பேன் இயேசுவுடன். ஆமாப்பா, உங்களோடு கூட நடப்பேன் காலமெல்லாம். நீதிமானே நோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பே. நீதிமானே நோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பே. அவர் அழைத்திடும் நாள் வரையில், அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவேன். ஜெபமாக சொல்லுவோமா? அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவேன். நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். சபையார் எல்லாரும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை நடப்பேன் இயேசுவோடு. எங்க சபை உமோடு நடக்கிற சபையாக நடப்பேன் காலமெல்லாம். கடைசியாக ஒரு விசை நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் இயேசுவுடன். உம்முடைய கரங்களே பிடித்து கொண்டு நடக்கிறோம். நடப்பேன் காலமெல்லாம். எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவீர் என்று சொன்னீரேன். உம்முடைய இளைப்பாறுதலை இந்த காலை வேளையில் நாங்கள் அனுபவிக்க, உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வசனத்துக்கு நேராக எங்களுடைய இருதயங்களை திருப்புவீராக. ஆண்டவரே, சாத்தான் தருகிற எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு விடுதலையோடு உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம இப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த ஜூலை மாதத்தில் நாம் தியானிக்கிற வேத பகுதி த மந்த் ஆஃப் டிவைன் ரெஸ்ட். தேவன் தருகிற இளைப்பாறுதல். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கடந்த வாரத்திலும் இந்த இளைப்பாறுதல், தேவன் தருகிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு உள்ள தடைகள் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானிக்க தேவன் கிருபை தந்தார். அதை நாம் எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை தியானித்தோம். ஒருவேளை கடந்த வாரத்தில் வராதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனலில் அதனுடைய காரியங்கள் எல்லாம் நாம் ஒளிபரப்புகிறோம். நீங்கள் அதை கேட்டு பயன்பெறுங்கள். வசனத்தின் மீது வாஞ்சையோடு இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் அதை அனுப்பி கொடுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு. ஏனென்றால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வசனத்தை ஒழுங்கும் கிறங்குமாக போதிக்கக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவு. ஒரு நல்ல வசனத்தை போதிக்கிற சபையாக நம்முடைய சபை இருக்கும்படியாக ஜெபியுங்கள். வாஞ்சையோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய சபையினுடைய சண்டே சர்வீசஸை அனுப்பி கொடுங்கள், அவர்களும் அதன் மூலமாக பயன்பெறட்டும். கடந்த நாட்களில் என்னிடத்துல ஒரு 2-3 பேர் பேசினாங்க. ரெகுலராக ஆன்லைனில் நம்முடைய சபையை ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வசனங்களை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த இளைப்பாறுதலை குறித்து தேவன் எங்கெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லி நான் எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். தேவன் தருகிற இளைப்பாறுதல், எங்கெல்லாம் தேவன் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக இடங்களை பார்க்க முடிந்தது. ஆனால் என்னுடைய இருதயத்தில் தேவன் 3 காரியங்களை இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்ளும்படியாக தந்தார். முதல் ஆராதனையில் 2 காரியங்களை தான் பகிர்ந்து கொண்டேன். இந்த ஆராதனையிலும்
நாம் போகலாம். எவ்வளோ தூரம் தியானிக்க முடியுதோ தியானிப்போம். மீதி உள்ள காரியங்களை மாலை ஆராதனையில் தியானிக்க தேவன் கிருபை தருவாராக. 3 வித்தியாசமான நபர்கள், 3 வித்தியாசமான தருணங்கள். ஆனால் தேவன் தருகிற வார்த்தை ஒன்று தான், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஒரே வார்த்தையை வித்தியாசமான தருணங்களில் வித்தியாசமான நபர்களிடத்தில் தேவன் பேசுகிறதை வேதத்தில் பார்க்க முடியும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் யாத்திராகமம் 33வது அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் யாத்திராகமம் 33 14வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கொஞ்சம் மெதுவாக அந்த வசனத்தை மீண்டுமாக ஒரு முறை வாசிக்கலாம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கிறது போல் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் விண்டோ கொஞ்சம் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நமக்கு ஏர் ஃப்ளோ இருக்கும். கொஞ்சம் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது வேண்டாம் மணி, இது இருக்கட்டும். இந்த ஜன்னல்ஸ் வேணும்னா நீங்கள் மற்ற விண்டோஸை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். வெயில் இருந்தால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் திறந்து கொள்ளுங்கள். 3 காரியங்கள். முதலாவது காரியம், நான் வாசித்த வசனத்தின்படி நமக்கு இளைப்பாறுதலை தேவன் தருகிற தருணம் ஒன்று, God's presence gives us the rest. முதலாவது குறிப்பு எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகம் அல்லது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய கவனம் முழுவதும் எவ்வளவு உஷ்ணமாக இருந்தாலும், எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும், நம்முடைய இருதயங்கள் முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கட்டும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். கவலைப்படாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆராதனையை நான் முடித்து விடுகிறேன். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் இளைப்பாறுதலை தருவேன். அப்போது தேவன் ஆதியாகமத்தினுடைய வேதத்தினுடைய முதல் பக்கங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற மிக முக்கியமான ஒரு இடம் எதுவென்று சொன்னால், ஆராதனையில் நாம் தியானித்தது போல, ஆராதனையில் நாம் சொல்லி ஆராதித்தது போல, அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தருகிறார் என்று சொன்னால், இளைப்பாறுதலை தருகிறார். நம்ம நினைக்கிறோம் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரெஸ்ட்டை தரலாம், திருப்தியை தரலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரலாம், சந்தோஷத்தை தரலாம், சமாதானத்தை தரலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதலை எதுதான் தர முடியும் என்று சொன்னால், அவருடைய சமூகம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதலை தர முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரியம் நமக்கு இளைப்பாறுதலை போல் நம்முடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காரியம் நம்முடைய கையில் கிடைக்கும் பொழுது நமக்கு அது இளைப்பாறுதலாக தெரியாது. அது அந்த இளைப்பாறுதலுடைய கட்டம் உயர்வு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இட்ஸ் பிகாஸ் ஒன்லி மை பிரசன்ஸ் will give you the rest. I shall go before you and I will give you the rest. ஆண்டவர் தேவன் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது அவர் நமக்கு அந்த இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். கடந்த வாரத்தில் இந்த வார்த்தைகளை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் வந்த காரியம், அந்த 16வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. 16 34 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததா என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மோசே ஜனங்களை என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள், நாங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள். போன வாரம் மாலை ஆறுதலே சொன்னேன், நாம் எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி. இப்பொழுது அதுதான் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் யாரு? விசேஷித்தவர்கள். தமிழில் கூட நம்ம கொஞ்சம் வழக்கமான வார்த்தையாக இல்லாமல் இருக்கலாம், ஆங்கிலத்தில் எளிதாக இருக்கும். நம்ம எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷல். சொல்லுங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். கணவன் மனைவி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாரும்.
யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு மீ. கடைசியிலாம் சொன்ன மாதிரி தெரியலையே, வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்கள் விசேஷித்தவன் சொல்லுங்கள். உங்கள் குடும்பமாக இருந்தால் எனக்கு நீங்கள் விசேஷித்தவன் சொல்லுங்கள். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு மீ. அப்போ பாருங்கள், நம்ம ஸ்பெஷலோ இல்லையோ, ரெண்டாவது நம்மளை பார்த்து ஸ்பெஷல்னு சொன்னாலே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ சிரிப்பு இருக்குது. உங்கள் எல்லாருடைய முகத்தில் இப்போ தான் சிரிப்பை பார்க்குறேன் நான். ஆரம்பத்திலிருந்து பாருங்கள், எவ்வளோ உஷ்ணமாக இருந்தாலும் நம்மளை ஸ்பெஷல்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. நம்ம அறியாமலே மனதெல்லாம் குளிர்ந்துருது இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே சொல்லுகிறார், நான் ஸ்பெஷல், நான் விசேஷித்தவன் என்பது நான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பதனால் அல்ல. 20 லட்சம் ஜனங்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? மோசையை பின்பற்றுகிறார்கள். மோசே என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள். there are times அவங்களை எதிர்த்து நின்ற தருணங்கள்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஓவராலாக பார்க்கும் பொழுது மோசே தான் அவருடைய தலைவன். அதுவே அவருக்கு உலகத்தின் பார்வையில் பார்த்தால் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலான ஒரு அங்கீகாரம். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சிஎம்னா அதுக்கான ஒரு மரியாதை எப்படி இருக்குது, அதுக்காக அது எவ்வளோ ஸ்பெஷல், அதுக்காக தான் இவ்வளவு போட்டிகள். அப்போது இவ்வளோ பெரிய பதவி யார் கையில் இருக்குது? மோசேனுடைய கையில். ஆனால் மோசே சொல்லுகிறார், மோசேக்கு ஒன்று நன்றாக தெரிந்தது, நான் விசேஷித்தவன் என்பது எனக்கு இருக்கக்கூடிய பதவினாலேயோ, என் கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்னாலேயோ, நான் படித்த படிப்பினாலேயோ, நான் அழகாக இருப்பதுனாலேயோ நான் ஸ்பெஷல் கிடையாது. நம்ம எல்லாரும் ஸ்பெஷலுங்கிறது எதனாலன்னு வசனம் சொல்லியிருக்கிறது சொல்லுங்க? தேவன் நம்மோடு கூட இருப்பதினால். கடந்த வாரத்தில் இதுதான் என்னுடைய ஜெபமாக இருந்தது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஸ்பெஷல், என்னுடைய வாழ்க்கை எல்லாரையும் விட வித்தியாசமாக இருக்கணும். நான் பணத்தில் இருக்கிறதுனாலையோ, வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ, ஆராதனை நடத்துவதனாலே நான் வித்தியாசமானவன் அல்ல. நான் எதனால் வித்தியாசமானவனாக இருக்கணும்னா, நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் வித்தியாசமானவனாக இருக்கணும். அல்லேலூயா. அதே ஜெபம் உங்களுடைய ஜெபமாக இருக்கட்டும். நான் சபைக்காக ஜெபித்தேன். எங்கள் சபை விசேஷித்தமான சபையாக இருக்கணும். எதனால்? எங்கள் சபையில் உள்ள ப்ரோக்ராம்ஸ்னால அல்ல எங்கள் சபை வித்தியாசமாக இருப்பது. எங்கள் சபை வித்தியாசமாக இருப்பது வருகிறவர்கள், வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதினால் எங்கள் சபை வித்தியாசமான சபையாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பம் வித்தியாசமான குடும்பமாக இருக்கணும். எதனால்? நாங்கள் பணக்காரங்களாக இருப்பதுனால, நல்லா படித்ததுனால, நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே அழகழகாக டிசைனாக இன்டீரியர்ஸ் எல்லாம் பயங்கரம் பண்ணதுனால விசேஷமானவர்கள் அல்ல. எங்கள் வீட்டில் தேவன் இருப்பதினால், எங்கள் வீட்டில் அவருடைய பிரசன்னம் இருப்பதினால் எங்கள் வீடு வித்தியாசமான வீடு. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய சபை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது எல்லாமே எதனால் வித்தியாசம் என்றால் ஒன்றே ஒன்று தான். வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ்னா அதுக்கு பதில் ஒன்றே ஒன்று தான். இஸ் பிரசன்ஸ் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அவருடைய பிரசன்னம் தான் மாற்றத்தை தருகிறது. அவருடைய பிரசன்னம் தான் நம்முடைய குடும்பங்களை நடத்த முடியும். அவருடைய பிரசன்னம் தான் நம்முடைய சபையை நடத்த முடியும். அதனால தான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னால் அல்ல, நான் ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஜனங்கள் ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் அல்ல, நாங்கள் எல்லாரும் ஸ்பெஷல், நாங்கள் எல்லாரும் விசேஷமானவர்கள் என்றால் அதுக்கு ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால் அல்லவோ, நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவோ இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஒன்று மறந்து விடாதீர்கள், தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாரும் விசேஷமானவர்கள். காரணம், அவர் நம்மோடு கூட இருப்பதினால். இதுவே உங்களுடைய ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவரத்தில் கேளுங்க. இந்த மாதத்தில் ஃபஸ்ட் ஆராதனையில் கொஞ்ச நேரத்துக்காக ஜெபித்தேன், நமக்கு நேரம் இல்லாதனால ஜெபிக்கலை. ஆனால் நீங்கள் தயவாய் தினந்தோறும் ஜெபிங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய காரியங்கள் ஜெபத்தில் உங்கள் மனதில் வரலாம். உங்கள் குடும்பத்திற்காக நிறைய காரியங்கள் ஜெபிக்க மனதில் வரலாம். கடந்த வாரத்தில் ஒரு நாள் நான் அதிகாலையில் வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டு இருந்தேன். வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வசனம் இவ்விதமாக வருகிறது. அந்த குருடனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்கிறார். மத்தேயு 20. எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ அமைதியாரு, சத்தம் போடாத, எதுவும் பேசாத என்று சொல்லுகிறார்கள். ஹேனா வேணா முன்னாடி வந்துரு, ஹேனா இங்கே இடம் இருக்குது, இங்கே வந்துரு. இப்படி எல்லாரும் அவரை அதட்டுகிறார்கள். ஆனால் எல்லாரும் அதட்டினாலும் இங்கே ஃப்ரெண்டில் ஜோதிக்கிட்ட வந்துரு. எல்லாரும் அதட்டினாலும் அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சவுண்டா இன்னும் அதிகமாக கத்துக்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து வந்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்கிறார்,
வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இதை பார்த்த உடனே நான் என்னுடைய மனதில் யோசித்தேன், ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார் என்றால் நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் என்னெல்லாம் இருக்குது யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். உங்கள் மனதில் எத்தனை காரியங்கள் இருக்குது, எத்தனை நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத காரியங்கள், கனவுகள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் மனதில். குடும்பம், பிள்ளைகள், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? நம்முடைய முதல்ல வர வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே உங்கள் சமூகம் என்னோடு கூட இருக்கணும், நீர் என்னோடு கூட இருக்கணும். அதுதான் நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டிய முதல் ஜெபம். அன்றைய காலையில் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் தேவன் சொன்னது, உன்னுடைய இருதயத்தில் சபைக்காக, குடும்பத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக நிறைய பிளான் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஏக்கம் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது, இது எல்லாவற்றையும் விட நான் உன் கூட இருக்குது உனக்கு பெருசாக இருக்குதா, இதெல்லாம் தான் உனக்கு பெருசாக இருக்குதான்னா எது நம்முடைய இருதயத்தில் முதலாவது இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவைகளும் ஆசைகளும் ஏக்கங்களும் இவை நமக்கு முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? அல்லது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய தேவைகள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, கடன் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, சமாதானம் இல்லை, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் முதலாவது என்னுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஜெபம் பதில், கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கணும். அதுதான் நான் முதலாவது உங்ககிட்ட கேட்கறது. எத்தனை பேர் கேட்பீங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறது தான் எனக்கு முதலாவது வேணும், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்களேன். அப்படி இருக்கிறவங்கள கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களோட கூட நீங்கள் இருப்பது தான் எனக்கு முக்கியம். ஆண்டவரே உங்கள் பிரசன்னை என்னோடு கூட இருப்பது தான் முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு உங்கள் பிரசன்னை இருக்கணும். ஆண்டவரே உங்கள் குடும்பத்திற்காக, கணவன் மனைவி உறவுக்காக, குடும்பத்தின் சமாதானத்துக்காக, தேவைகளுக்காக நிறைய காரியம் இருக்கலாம். எனக்கு இது வேணும் ஆண்டவரே, வீடு வேணும், எனக்கு வாகனங்கள் வேணும், குடும்பத்தில் நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் குடும்பத்துக்காக கேட்க வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய முதல் ஜெபம், ஆண்டவரே எங்கள் வீட்டில் உங்கள் பிரசன்னை இருக்கணும்ப்பா, எங்கள் சபையில் உங்கள் பிரசன்னை இருக்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் பிரசன்னை இருக்கணும். அதுவே எங்களுடைய முதல் ஜெபமாக, அதுவே எங்களுடைய முதல் முன்னுரிமையாக எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே கேட்கிற எல்லாருடைய இருதயங்களிலும் உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. உங்கள் பிரசன்னமே எங்களுடைய தேவை, உங்கள் பிரசன்னமே எங்களுடைய இளைப்பாறுதல் அப்பா. உங்கள் பிரசன்னமே எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இளைப்பாறுதல். அந்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. உங்கள் பிரசன்னத்தினால் எங்கள் குடும்பத்தை நிரப்புவீராக, எங்கள் சபையை நிரப்புவீராக, எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே உங்கள் பிரசனமே நாங்கள் வாஞ்சிக்கிற முதல் ஏக்கமாக இருக்கட்டும், முதல் ஏக்கமாய் மாறட்டும். ஆண்டவரே மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபித்தீங்க இந்த ஜெபத்தை? உண்மையாக ஜெபித்தீங்கன்னா தினந்தோறும் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? முதலாவது நம்முடைய இருதயத்தில் வர வேண்டியது, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கணும், உங்கள் சமூகம் என்னோடு இருக்கணும், அதுக்கப்புறம் மற்ற எல்லாம். அந்த இடத்துக்கு உங்களுடைய இருதயம் வந்துருச்சுன்னா அவர் சமூகம் உங்களோடு இருக்கும், அவருடைய இளைப்பாறுதல் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், ஹல்லேலூயா, ஆமென். வேகமாக கடந்து செல்கிறேன். 12வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 33:12. ஒருவர் சத்தமாக வாசிங்க. 33:12. தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. யுவராஜ் முன்னாடி வந்துரு, பாப்பா முன்னாடி வந்துருமா. முதலாவது, ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய காரியம், கொஞ்சம் உள்ள சேர்ஸ் இருந்தால் கொஞ்சம் உள்ள சேர்ந்து உட்காந்துக்கோங்க, அடுத்து வருகிறவர்களுக்கு உதவியாக இருக்கும். முதலாவது நான் சொன்ன காரியம், அவருடைய பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது. அடுத்ததாக அந்த முதல் குறிப்பிலேயே நான் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம், என் கண்களில்
உனக்கு கிருபை கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களில் உங்களுக்குன்னு சொல்லலை, என்ன சொல்றார்? உனக்கு. இட்ஸ் பர்சனல், தனிப்பட்ட முறையில் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறார். அதில் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? புதிதாக இருக்கு. அப்போ நேற்று உள்ள கிருபை அது நேற்றோட முடிந்தது. இன்றைய காலையில் எப்படி இருக்குதா? புதிதாக இருக்குது. அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணுறாரா? புதிய கிருபைகளை தந்து கொண்டே இருக்கிறாராம். புதிய கிருபைகளை தந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர்ல, தேவனுடைய கிருபையை விருதா வாக்காது இருப்பீர்களாக. விருதா வாக்குறது இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய கிருபை இன்னைக்கு தராரு. இன்னைக்கு அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா வேஸ்ட். நாளை காலையில் புதிய கிருபையை தரார். நான் இதை யோசிக்கும் பொழுது என்னுடைய இதயத்தில் வந்த ஒரு காரியம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் 40 வருடங்களுடைய சாப்பாடு என்னது அவர்களுக்கு? சொல்லுங்க எல்லாரும். மன்னாவை தேவன் எப்படி கொடுத்தார்? வானத்தின் பல கனிகளை திறந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருன்னா மன்னாவை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, டெய்லி ஏன் வேலை பார்க்கணும்? ஒவ்வொரு மாதத்துக்கு ஆண்டர் கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஒரு மாதத்துக்கு உங்கள் வீட்டுக்கு சேர்த்து வச்சுக்கோ, ஒரு மாதம் சாப்பிட்டு அடுத்த மாதம் திருப்பி 1ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். இப்படி ஆண்டர் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லுங்கள் எல்லாரும். பாஸ்டர் எங்களுக்கு எப்படி பாஸ்டர் தெரியும், நாங்களாம் வாழ்ந்தோங்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் பார்க்குறது அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் இப்படி செய்திருக்கலாம் நினச்சிருந்தாருன்னா. இல்லை, எல்லார் வீட்டிலும் எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு சாரிபாத் உதவிக்கு நடந்தது போல் நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் என்ன ஆகாது? குறையவே குறையாது. செய்திருக்கலாம். ஆண்டவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் செய்கிறத பாருங்கள், ரொம்ப யூனிக்கான வேலை ஆண்டவர் பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு? தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் தெரியும்? தெரியலன்னா நம்ம பெரியவங்களுக்கும் பைபிள் டியூஷன் எடுக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, தினந்தோறும் அதிகாலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? வெளியே வரணும். வெளியே வந்தால் வெளியே ஃபுல்லாக என்ன இருக்கும்? மண்ணா பொழிந்திருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரும் என்ன பண்ணிக்கணும்? வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்மளை போல் ஒரு சில அதிக பிரசங்க இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அன்னன்னைக்கு உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் எடுக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறோன்னா ஒரு ஆளுக்கு இத்தனை அளவு, இத்தனை ஓமாருன்னு அளவு இருக்குது. 12 ஓமாரு நினைக்கிறேன், இத்தனை அளவு. அப்போ இன்டூ 5, 5 பேருக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடணும். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 5 பேர் இருக்கிறோம், சரி நைட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 ஓமர் எடுத்துகிட்டு போனேன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். மீதி உள்ளதெல்லாம் பூசணை புத்துரும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னன்னைக்கு உனக்கு என்ன தேவையோ அன்னன்னைக்கு நீ அதிகாலையில் வந்து என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கொள்ளணும். இதை பாருங்க, ஆண்டவர் ஒன்றை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறார். காலைதோறும் நீ எழும்பி வரணும், அதிகாலையில் வரணும். நம்ம போல் 10 மணிக்கு போய் பார்த்தா மண்ணா இது இருக்காது. ஏன் இருக்காது? ஏன் அப்படின்னா 10 மணி வெளியே சூரியன் வந்துருச்சுன்னா எல்லாம் உருகிறோம், வெயிலில் போய் உருகிறோம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எங்கே போகணும்? வெளியே போய் மண்ணாவை பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே வரணும். வெயில் வந்துச்சுன்னா உருகி போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீ அதிகாலையில் வரணும். அதிகாலையில் வந்தேன்னா வெளியே ஃபுல்லாக உனக்கு என்ன பண்ணியிருப்பேன்? மண்ணாவை வச்சுருப்பேன். உன் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போ. அதே தான் ஆண்டவருடைய கிருபை. அப்படி ஈக்குவல் பண்ணி பாருங்களேன். அப்போ தினந்தோறும் ஆண்டவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எனக்கான எல்லாவற்றையும் தருகிறது என்னுடைய பலத்தினால் அல்ல. அதிகாலையில் உங்ககிட்ட வர நீங்கள் எனக்கு அன்னைக்கான தேவையெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அந்த நாளுக்கு எனக்கு என்ன தேவை தரீங்க. நீ அடுத்த நாளுக்கு சேர்த்து வச்சேன்னா அடுத்த நாள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் நீ சேர்த்து வச்சதை சார்ந்து கொள்வன் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நாளைக்கு காலையிலையும் திருப்பி என்ன பண்ணணும்? என்கிட்ட வரணும். அடுத்த நாள் காலையிலையும் என்கிட்ட வரணும். ஈச் அண்ட் எவ்ரி டே தே ஹாவ் டு கோ டு அவுட்டர் ஏரியா. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே வரணும். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அதே போல தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய கிருபையை நம்ம எல்லாருக்கும் தருகிறார், எல்லாருக்கும் பொழிகிறார். ஆனால் வெளியே போய் எடுத்தாதான் அவங்களுக்கு என்ன உண்டு? மண்ணா உண்டு. வெளியே போய் எடுக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அன்னைக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது
வீணா போகும். அதே தான் நமக்கும். தினந்தோறும் அவருடைய கிருபையை அதிகாலையில் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதிகாலையில் தினந்தோறும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு சார்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நாள் அனுபவிக்க முடியும். அந்த நாள் அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய கிருபை வீண், விருதாவாய் போகிறது. அடுத்த நாள் காலைல வரும்பொழுது திருப்பியும் புதிய கிருபைகளை உங்களுக்கு தருகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். எப்படி ஆண்டவருடைய கிருபை அனுபவிக்கிறது? அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் என் சுய பலத்தினால் நான் ஓடலை, என்னுடைய தேவைகள் என்னுடைய சுய பலத்தினால் சந்திக்கப்படலை, என்னுடைய குடும்பம் என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, நான் செய்கிற எல்லா காரியமும் என் பலத்தினால் அல்ல, உம்முடைய கிருபை தான் என்னை இம்மட்டும் நடத்துகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை இன்னும் அதிகமாய் அனுபவிக்க முடியும். இன்னும் அதிகமாய் அவருடைய கிருபையை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு காலையில் நாம் கண்களை விழித்து பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு நம்முடைய உயிர் என்ன ஆகலை, போகலைன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளை கூப்பிடலன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம காலையில் கண் விழித்து பார்த்துருக்கிறோம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கிறது என்பதை நம்மால் என்ன பண்ண முடியல, யூகிக்கவே முடியவில்லை. எந்த வயதில் என்ன நோய் எதையுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நேற்று முந்தின நாள் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாங்க. ஒரு வயது பையனுக்கு பிளட் கேன்சர். 1 வயது. நம்ம சர்ச்சில் ஷெட்டெல்லாம் போட்ட அண்ணன். ஸோ அதுக்காக ஜெபிக்க சொன்னாங்க. நீங்கள் சபையில் அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் தங்கராஜனுடைய பையனுக்காக. எதினால் எதுவுமே நம்முடைய கையில் இல்லை. அப்போ இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், நம்முடைய சுற்றி நடக்கிற காரியங்கள் நன்றாக இருக்கிறார்கள். 3 நிமிஷம் 2 நிமிஷத்தில் அடுத்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்கிறது எதுவுமே நம்முடைய கையிலும் இல்லை, நம்முடைய கண்ட்ரோலும் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்லுகிறோம் என்று சொன்னால், 3 வேளை நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னால், ஒவ்வொரு நாள் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை தேவன் சந்திக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அவருடைய கிருபை இல்லாமல் நாம் அடுத்தடுத்த நிலைமைக்கு அடுத்தடுத்த நாளுக்கும் போகவே முடியாது. அதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்துக்கு தருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், விருதமாக்காதீர்கள். ஏன்னா அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொண்டால் அவருடைய இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் சுய பலத்தில் ஓடினால் நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க, அவருடைய இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியும். ஆண்டவரே என் பலத்தினால் அல்ல. நீங்கள் எந்த காரியத்தில் போராடி கொண்டிருக்கீங்க, ஆண்டவரே சொல்லுங்க, என் பலத்தினால் இது நடக்காது ஆண்டவரே, என் பலத்தினால் இந்த பிரச்சனை சரியாகாது, என் பலத்தினால் என்னுடைய பிள்ளைகளினால் மாற்ற முடியாது, என் பலத்தினால் இந்த காரியம் என்னுடைய குடும்பத்தில் நடக்க வாய்ப்பே இல்லை, என் பலத்தினால் இந்த தேவைகள் சந்திக்கப்பட வாய்ப்பே இல்லை, உங்களுடைய கிருபை மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு அவருடைய கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு தாரோம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், உம்முடைய இளைப்பாறுதலை நான் பிரவேசிக்க, உம்முடைய இளைப்பாறுதலை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது சொன்னேன், அவருடைய சமூகம் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறது, அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியம், 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. 3வதாக சொல்லி அடுத்த குறிப்புக்கு நேராக சொல்லுகிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையவே, அந்த ஒரு ஃப்ரேஸையே நம்ம தியானித்தால் நிறைய இருக்குது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நேரம் இல்லாததுனால கடைசி வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். 3வது அவருடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கிற ஒரு தருணம், அவர் நம்மை அறிந்திருக்கிறார். He knows us by name. அவர் நம்மை அறிந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்ம பார்வையில் பெரிதாக பார்க்கிற ஒரு நபர், ஒரு பெரிய செலிபிரிட்டியாக பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்மளை தெரிஞ்சுன்னா நமக்கு எவ்வளோ இதாக இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியும்,
நம்ம எல்லாருக்கும் சிஎம் தெரியும், சிஎம்முக்கு நம்மளை தெரியுமாங்கிறது என்னது கேள்வி. அதே போல் அவங்களுக்கு நம்மளை தெரியும்னா நமக்கு அது ஒரு பெரிய காரியம். ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கு என்ன தெரிந்திருக்குது அப்படிங்கிறது. நான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹி நோஸ் அஸ். ஆண்டவருக்கு நம்மளை தெரியுமா? அகெயின் இட் இஸ் நாட் அ குரூப்பாக எல்லாரையும் பார்த்து சொல்லலை, பர்சனல் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்த்து சொல்கிறார். அவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்களை தேவன் அறிந்திருக்கிறாராம். இந்த அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது அதுக்குள்ளே நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது, நிறைய காரியங்கள் அடைந்திருக்குது. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறார், நாம் கடந்து போகிற பாதையையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய கலக்கங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதுவே நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். ஏன்னா என் மனதில் உள்ள எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா அப்பாவுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். சமாரிய ஸ்திரீ யாரும் அவளை புரிந்து கொள்ளவில்லை, யாரும் அவளிடத்தில் பேசவில்லை. ஆனால் அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் யார் அறிந்திருந்தா அப்படின்னா இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை நம்முடைய சபையில் கூட தியானித்தோம் ரீசெண்டாக. அவருடைய இருதயத்தில் உள்ள ஏக்கம், அவருடைய இருதயத்தில் உள்ள கண்ணீர், அவருடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும், உலகம் அவளை பார்த்த பார்வை வேறு. உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன பார்த்தாங்க, அவளுக்கு 5 கணவன், இப்போ 6வது கணவன். அவளை ஒரு விபச்சார ஸ்திரீயாக மட்டும்தான் இந்த உலகம் பார்த்தது. ஆனால் தேவன் வெளிப்புறமாக எல்லாரும் பார்க்கிற விதமாக பார்க்கிறவர் அல்ல. தேவன் அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய இருதயத்தை தேவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி? அல்லேலூயா. தேவன் அந்த இருதயத்தை அறிந்திருந்தார், அந்த இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்திருந்தார். அதனால தான் அத்தனை மைல் தூரம் நேரடியாக போக வேண்டியவர் சுற்றி நடந்து எங்கே வராருன்னா அந்த மத்தியான வெயிலில் அந்த கிணற்றண்டையில் அந்த ஸ்திரீக்காக காத்திருந்தார். அவருக்கும் அந்த சமாரிய ஸ்திரீக்கு இதே வார்த்தை தான், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அந்த சமாரிய ஸ்திரீயவே தேவன் அறிந்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு வாழக்கூடிய நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அன்றைக்கு இருந்தவர்கள் யாரும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தான் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தார். அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய இருதயத்தின் கவலைகளையும் கண்ணீரையும் தேவைகளையும் ஏக்கங்களையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருப்பார் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை உங்களுடைய பரம பிதாவாகிய தேவன் கண்டிப்பாக அறிந்திருக்கிறார். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். அதை நீங்கள் அறிந்து கொள்வதே ஒரு பெரிய இளைப்பாறுதல். யோசித்து பாருங்கள், இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க தெரியும்னா ஒரு நாளும் பொல்லாப்பு செய்யாத, ஒரு நாளும் தீமை செய்யாத பரம பிதாவாகிய நம்முடைய தகப்பன் உங்களுக்கு தீமை செய்வாரா? கண்டிப்பாக செய்ய மாட்டார், கண்டிப்பாக செய்ய மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எல்லாவற்றையும், உங்கள் கண்ணீரையும் உங்களுடைய அலைச்சல்களையும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வசனம் சொல்லுகிற சங்கீதத்தில் நம்முடைய கண்ணீரெல்லாம் எங்கே வச்சிருக்கிறாரா? அப்படியே துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு அழுது விட்டு நாளைக்கு நீங்கள் மறந்து போகலாம், ஆனால் உங்கள் கண்ணீரெல்லாம் தேவன் ஒரு நாளும் மறக்கவும் மாட்டார், விடவும் மாட்டார். அது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை அழைத்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அது நமக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதல். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவர் நடத்துவார். வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது, காட்ஸ் பிரசன்ஸ் கிவ்ஸ் அஸ் த ரெஸ்ட். தேவ பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது. இரண்டாவது, நமக்கு அதிகமாக வாசிக்காத ஒரு வார்த்தையாக இருக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6:16. எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த ரெண்டாவது குறிப்பு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் என்னுடைய இருதயத்தில் தேவன் ஆழமாக தந்ததினால் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, தேவ பிரசன்னம், அவர் சமூகம் நமக்கு இளைப்பாறுதலை தரும். இரண்டாவது, நாம் வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய இளைப்பாறுதலை தீர்மானிக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகள் நம்முடைய இளைப்பாறுதலை தீர்மானிக்கும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது வழி என்று சொல்லப்படவில்லை, ஸ்டாண்டிங் அட் த கிராஸ் ரோட்ஸ். கிராஸ் ரோட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடை வர்றது என்ன ஆகுறது, 2 ரோடாக பிரியுது இல்லையா, அதுதான் கிராஸ் ரோட். ஒரு இடத்துல இருந்து 2 வழியாக பிரிகிற இடம், அந்த ஜங்ஷன் தான் கிராஸ் ரோட். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, when you are standing at the cross road, கொஞ்சம் நின்று நிதானித்து பார்த்து பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று பார்த்து அதிலே நடனா எது சரியான முடிவு, சரியான வழி என்று யோசித்து நீ முடிவு எடுத்து அதில் அப்போதான் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவது ஒரு புறம் என்றால், இந்த ரெண்டாவது குறிப்பு நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களும் முக்கியமானது. எப்படி சொல்லுகிறேன், நாம் இந்த உலகத்தில் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் என்ன உண்டு அப்படின்னா அதனுடைய விளைவுகள் உண்டு. அப்படித்தானே? நாம் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் விளைவுகள் உண்டா இல்லையா? இருக்குது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கணுமா இல்லையா? நான் சொல்லுகிறது இந்த கர்மா இல்லை, இந்த ஜென்மத்தில் பண்ணுறது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு என்ன ஆகும், வந்து பலிக்கும். அதை நம்ம யாரும் விசுவாசிக்கலை, நீங்களும் விசுவாசிக்க மாட்டீங்க நம்புகிறேன். அடுத்த ஜென்மத்தில் யாராவது பூனையாக வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நமக்கு ஒரே வாழ்க்கை தான். முடிச்சு போகும்போது யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவனில் அவரோடு கூட நித்தியமாக வாழப்போகிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்த செயலினுடைய விளைவுகளை சந்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் இருக்காருன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கோபத்தின் உக்கிரத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தவறு செய்து விட்டார், ஒருவரை கொன்று விட்டார், கொலை செய்து விட்டார். அதுக்கப்புறம் நல்ல மனிதன் தவறு செய்து விட்டார், ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்க, ஆண்டவரே என்னை அறியாமல் இந்த தவறு செய்துட்டேன், உண்மையிலே மனம் வருந்தி ஆண்டவரத்தில் கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி கேட்குறாரு. ஆண்டவர் மன்னிப்பாரா? என்ன சொல்கிறது பாஸ்டர்னு தெரியல, கண்டிப்பாக மன்னிப்பார். ஆண்டவரால் மன்னிக்க முடியாத தவறு என்று சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உண்மையான இருதயத்தோடு பாவ மன்னிப்பு கேட்டு அவரத்தில் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஆனால் கொலை செஞ்சதுக்கான தண்டனை இந்த உலகத்தில் என்ன பண்ணது ஆகணும்? ஆண்டவரே மனுஷர், நீங்கள் என்ன தண்டிக்கிறதுன்னு ஜெயிலுக்கு போகுமான்னு சொல்ல முடியுமா? செய்த தவறுக்கான விளைவை இந்த உலகத்தில் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதுதான் இந்த உலக நீதி, தேவன் நியமித்த நீதி. வாட் யூ சோ யூ ரீப். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுத்து தான் ஆக வேண்டும். நாம் எதை விதைக்கிறோம், எந்த தவறை விதைத்தால் தவறை அறுத்து தான் ஆக வேண்டும். நல்ல காரியங்களை விதைத்தால் நல்ல காரியங்களை அறுப்போம். ஆனால் இந்த இடத்துல நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருந்தால் நம்முடைய இளைப்பாறுதல் அதுக்கு ஏற்றாற் போல இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால், நீங்கள் சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கும் பொழுது. ஒரு கல் எடுத்து நீங்கள் ஆற்றில் எரிஞ்சிங்க அப்படின்னா, ரிவரில் எரிஞ்சிங்கன்னா அது என்னாகும்? உள்ளே விழுந்த உடனே ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது என்னாகும்? ஒரு மாதிரி வேவாக அலை அலையாக என்னாகும் வரும். நான் கல்லை எறிவேன், ஆனால் அலை அலையாக வரக்கூடாதுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ அதே போல தான் நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் மிகப்பெரிய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். இதை பார்க்கும் பொழுது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எழுதி வைத்திருக்கிறேன். 1-2 காரியங்களை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். முதலாவது, ஆபிரகாம் எடுத்த ஒரு தவறான முடிவு பல ஆண்டுகள் அவனுடைய சமாதானத்தை இளைப்பாறுதலுக்கு எடுத்து போட்டது. என்ன முடிவு எடுத்தார்? பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அடங்கலாம் கேட்ட உடனே சொல்லிட்டாங்க. செய்கிற தவறுகள் நமக்கு உடனே மனசில் பதிஞ்சிடும், அது நமக்கு மறக்கவே மறக்காது. ஆகாரை திருமணம் செய்தது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கும் சாராளுக்கு ஒரு குழந்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது?
90 வயசு ஆயிடுச்சு. 75 வயசு ஆண்டவர் சொல்கிறார் 90 வயது ஆகிவிட்டது. அப்போ எத்தனை வருஷம்? 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. சாராள் சொல்லுகிறாள், இனிமேல் எனக்கு என்ன ஆகுது? குழந்தை பிறக்காது. ஆனால் என்னுடைய சந்ததிக்காக நீ என்ன பண்ணு, என்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய ஆகாரின் என்ன பண்ணு, திருமணம் செய்து கொள். அவள் மூலமாக என்னுடைய சந்ததி என்ன ஆகட்டும், வளரட்டும். சொல்ல தான் செஞ்சா. முடிவு யார் தான் எடுக்கணும்? கல்யாணம் பண்ணலாமா திருமணம் செய்யலாமா வேண்டாமாங்கிற முடிவு யார் கையில் இருக்குது? ஆபிரகாம் கையில் இருக்குது. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார்? உடனே ஒரே கல் 2 மாங்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? ஆகார திருமணம் செய்தாச்சு. செய்தாது அவ கன்சீவ் ஆயாச்சு, பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க. உடனே சாரா என்ன பண்ணுறாரு? அவளை மிக கடுமையாக நடத்துகிறார். ஆகார் ஆபிரகாம் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. சாராளுக்கு தான் அடிமை பெண். ஆனால் ஆபிரகாமுக்கு இப்போ யார்? அவங்க மனைவி. அடுத்து பிள்ளை வளருகிறது. ஆண்டவர் ஆகாரையும் டீல் பண்ணுறாரு. அங்கேயே இருக்கிறார், குழந்தை வளருகிறது. இஸ்மவேல் வளருகிறான். கண்டிப்பாக சாராளுக்கு என்ன பண்ணியிருக்காது? இஸ்மவேலை பிடிச்சிருக்காது. எல்லாவற்றிலும் இஸ்மவேலை காயப்படுத்தியிருப்பா, ஆகாரை காயப்படுத்தியிருப்பா. எல்லாமே ஆபிரகாம் கையில் வரும். அங்கே என்ன செஞ்சாலும் சாராள் நேரடியாக போய் ஆகார்ட்ட திட்டிருக்க மாட்டாங்க. எல்லாம் யார்கிட்ட தான் வந்திருக்கும்? ஆபிரகாம்கிட்ட தான் வந்திருக்கும். இங்கேயும் சமாளிக்கணும், அங்கேயும் சமாளிக்கணும். இதனுடைய உச்சக்கட்டம் எங்கே போகுதுன்னா, 99 வயது ஆனவுடனே சாராளுக்கு தேவன் குழந்தை தந்து விட்டார். அப்போ தான் இதனுடைய ஹைலைட். குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஆகார் இங்கே இருக்கவே கூடாது, அவளும் அவருடைய குழந்தையும் என் மகனுக்கு சுதந்திரவாளியாக இருக்கவே கூடாது, எங்கேயாவது அனுப்பிடுங்கன்ட்டார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இப்போ போய் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் மனைவி என்ன சொல்கிறாளோ அது அப்படியே செய்யின்றார். ஏன்னா நாம் எடுத்த முடிவை, அதனுடைய விளைவுகளை நாம் தான் என்ன பண்ணணும், சந்தித்து தான் ஆக வேண்டும். உன் மனைவி பேச்சை கேட்டு தான் இந்த முடிவு எடுத்த. உன் மனைவி என்ன சொல்கிறாளோ அதையே கேளுன்ட்டாரு. உடனே அனுப்புண்டாங்க. சாரால் சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் கையில் கொஞ்சம் 2 அப்பமும் ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு? அனுப்பி விடுறாரு. நம்ம இங்கேருந்து ஊருக்கு போனனாலே காரில் எவ்வளோ லோடு எடுத்து வச்சுட்டு போகிறோம் யோசிச்சு பாருங்க. காரில் போகிறவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பாதி வீட்டையே காலி பண்ணி காரில் ஏற்றிட்டு தான் என்ன பண்ணுவோம், ஊருக்கு போவோம். ஒரே அடியாக விட்டு போகிறாங்க. கையில் 2 அப்பத்தையும் ஒரு துருத்தில் தண்ணியும் கொடுத்து என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் அனுப்பி விட்றாரு. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் அனுமதிச்சார். எத்தனை வருடங்கள் எனக்கு தெரியல. 90 வயதில் கல்யாணம் பண்ணுறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்து ஒரு 10-12 வருடங்கள். யோசிச்சு பாருங்க. சாராள் சொன்னதுனால தானே செஞ்சேன்னு அவர் சொல்லலாம். ஆனால் முடிவு எடுத்தது ஆபிரகாம் தான். ஆபிரகாம் அதனுடைய விளைவை சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு பல பேர் பல விதமான ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கான விளைவுகளை யார் தான் சந்திக்கணும்? நீங்கள் தான் சந்தித்தாக்கணும். இன்றைக்கி சொல்லுவாங்க நீங்கள் முடிவு எடுத்துடலாம், அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அன்றைக்கி போய் நீங்கள் சொல்லி தானே செஞ்சேன் பிரதர், நீங்கள் சொல்லி தானே செஞ்சேன் சிஸ்டர், கேட்கவே முடியாது. அப்படி கேட்கக்கூடிய ஒரே ஆள் யார் தான்? ஒரே ஒருத்தர் தான் அப்படி கேட்க முடியும். அவர்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். ஆண்டவரே நீங்கள் சொன்னதுனால தானே செஞ்சேன், நீங்கள் தான் செய்யணும்னு அவர்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதன் இடத்துலையும் நீங்கள் சொன்னதுனால தானே செஞ்சேன்னு கேட்குறதுக்கு யார்கிட்டையுமே நம்ம கேட்கவே கூடாது, கேட்கவே முடியாது. அதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. சாராள் சொன்னதுனால ஆபிரகாம் செஞ்சாலும் ஆபிரகாம் எடுத்த தவறான முடிவு எத்தனை ஆண்டுகள் அவருடைய சமாதானம் கெட்டு போயிருச்சு. எத்தனை ஆண்டுகளுடைய இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்திருப்பார். குழந்தை இல்லாமல் இருக்கும் போது இருந்த கஷ்டத்தை விட ஆகாருக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த கஷ்டம் ஆபிரகாமுக்கு. பாஸ்டர் இதெல்லாம் எங்கே படிச்சிங்கன்னு கேட்காதீங்க, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருந்து தான் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டம் யோசித்து பாருங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை. அதனால தான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு பல வருடங்கள் நம்முடைய இளைப்பாறுதலை கெடுத்துவிடும். நேற்று இரவு நாங்கள் கொஞ்ச நேரம் நம்ம பாய்ஸ்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். இந்த இளம் வயதில் இளம் பிராயத்தில் நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவு பல ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். என்ன முடிவு? நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய, லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு. நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தீர்மானிக்கும்.
அதனால வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது அவ்வளோ முக்கியம். ஆனால் சாத்தான் செய்கிற ஒரு காரியம் எமோஷ்னலாக நம்ம டிசிஷன் எடுக்க வச்சிருவான். எப்போதுமே சொல்லக்கூடிய காரியம், எமோஷ்னலாக எடுக்கிற முடிவுகள் ஒரு நாளும் சரியானதாக இருக்க வாய்ப்பே இல்லை. மோசே செய்கிறார், அது நல்ல காரியமாக இருந்தால் கூட எமோஷ்னலாக எடுத்தீங்கன்னா அது தவறாகத்தான் போய் முடியும். மோசே பார்க்கிறார், ஒரு எபிரேயனுக்கு ஒரு எகிப்தியனுக்கு சண்டை நடக்குது, நான் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்ய நினச்சி உதவி செய்கிறார். உதவி செய்து நல்ல காரியம்தான். ஆனால் அவன் மேல் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த எகிப்தியனை கொன்று போட்டு விட்டார். எத்தனை வருடங்களை மோசே இழந்து போனார்? எத்தனை வருடங்கள்? வனாந்தரத்தில் 40 வருடம். ஒரு நாள் இரவு கொஞ்சம் கோவப்பட்டு அவன் மேல் கை வச்சாரு, கொன்னுட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. 40 வயசுல இளம் வயதில் ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லி சரியான காரியத்துக்காக செயல்பட்டது தான். ஆனால் எமோஷனல் எடுத்த முடிவு எங்கே கொண்டு போய் விட்டுச்சுன்னா, 40 வயசில் ஆண்டவருடைய திட்டத்துக்கு வந்திருக்க வேண்டியவர் அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி திடுகிறார். 80 வயசில் ஆண்டவருடைய திட்டத்துக்கு வராரு திருப்பி. யோசித்து பாருங்க, ஒரு தவறான முடிவு 40 வருஷம் காலி. அன்றைக்கு பாவம் அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, 40 வருஷம் 3ல் 1 பங்காக போயிருக்கோம். இன்னைக்கு 40 வருஷம் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பாஸ்டர் இப்போ தான் பாஸ்டர் எனக்கு தெரியுது, நான் இவரை கல்யாணம் பண்ணது தவறான முடிவுன்னு இப்போ சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது வாலிப பிள்ளைங்களுக்கு, இனிமேல் முடிவு எடுக்க போகிறவங்களுக்கு, எடுத்தவங்களுக்கு கிடையாது. எடுத்தவங்களுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிட்டார். நிறைய முறை சொல்லியிருக்கேன், திருப்பி அதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இட் ஹாஸ் அ இம்பேக்ட் ஆன் அவர் லைஃப். நம்முடைய முடிவுகள் அதை தீர்மானிக்கும். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, எரேமியா 6:16, வழிகளிலே நின்று, ஸ்டாண்ட் அட் த கிராஸ் ரோட். நீ வழிகளிலே நின்று, அங்கே கொஞ்சம் நின்று பாருன்னு வசனம் சொல்லுது. அங்கே நீ ஓடுன்னு சொல்லலை, அங்கே உட்காருன்னு சொல்லலை, அங்கே நில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஸ்டாண்ட் ஸ்டில், நில். அப்படின்னா நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களில் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக காத்துரு. வெயிட் ஃபார் சம் டைம், கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, நாம் எதை நோக்கி போகிறோம் என்று சற்று பொறுமையாக இரு. அதான் வசனம் சொல்லுது, வாழ்க்கையில் வழிகளில் நின்று எங்கே போகணும், முடிவெடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் கொஞ்சம் நின்றால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறதே நம்ம என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு எல்லாமே டக்கு 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 நடக்கணும், கடக்கடன் உடனே. நான் சொல்கிறேன், உடனே நாம் செய்கிற எதுவுமே ரொம்ப நாள் நீடிக்காது. உடனே வருகிற பணம், உடனே வரக்கூடிய உறவுகள் எதுவுமே நீடிக்காது. நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நீடிக்காது. எல்லாரும் மனது நன்றாக வைத்துக்கணும். உடனே வருகிற உறவுகள் கண்டிப்பாக நீடிக்காது. உடனே வரும், உடனே போகும். வந்த ஸ்பீடில் என்ன ஆயிரும், போயிடும். ஆனால் வந்ததினால் உள்ள விளைவு எத்தனை ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை காலி போகணும்னு நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். உடனே வரக்கூடிய பணம் வரும்பொழுது நன்றாக தெரியும், வந்தது போலவே போய்விடும். ஆனால் வந்ததினால் உள்ள விளைவுகள் பல ஆண்டுகளை காலி பண்ணிவிடும். இப்படி பணத்தின் மீது ஆசைப்பட்ட தவறான முடிவுகளில், தவறான வழிகளில், இந்த குரூப் அந்த குரூப்னு ஏதாவது விதத்தில் சிக்கி கொண்டு வாழ்க்கை முழுவதும் அதிலிருந்து மீளவே முடியாமல் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரிந்திருக்கலாம். வாழ்க்கை முழுவதும் அந்த எடுத்து ஒரு தவறான முடிவு, பணம் உடனே கிடைக்குது, அதில் போய் செய்வோம், இதை செய்வோம். கடைசி வரை இளைப்பாறுதலே இல்லாத ஒரு வாழ்க்கையில் முடிந்தவர்கள் இருக்கிறாங்க. சில தவறான உறவுகள், தவறான வழியில் வரக்கூடிய உறவுகள், நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு கொஞ்ச நாளில் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிடலாம். ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவு காலத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தினால் இதுவரை எடுத்த முடிவுகள் விட்டு விடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வழியில் இன்றைக்கு நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, பூர்வ பாதை, அவர் நடத்தி வந்த பாதையெல்லாம் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் இதில் என்ன முடிவு எடுக்கணும், ஆண்டவரே எங்கள் ஃபேமிலி இதில் என்ன முடிவு எடுக்கணும்,
என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன முடிவு எடுக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். வழியிலே நின்று ஸ்டாண்ட் ஸ்டில், ஆண்டவருடைய பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து விசாரிங்க. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் சொல்வார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எவ்வளோ சின்ன காரியம் வந்தாலும் சரி, போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்குறதுக்கு எவ்வளோ சின்ன காரியம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அதே தான் இங்கேயும், எவ்வளோ சின்ன சின்ன முடிவில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாங்க, எவ்வளோ பெரிய பெரிய முடிவில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். எல்லாவற்றிற்கும் அவங்களுக்கு சரியான பதிலை சொல்லுவோம். ஆண்டவர் என்ன நடத்துகிறார், அவர் நடத்துகிற பாதையில் நாம் சரியாக சென்றோமானால் முடிவில் ஒரு நாள் நம்ம ரெக்ரெட் பண்ணவே மாட்டோம். ஐயோ, இதை நான் இப்படி பண்ணியிருக்கலாமே, என் வாழ்க்கையில் இதை செய்திருக்கலாமே. ஒரு நாள் ரெக்ரெட்டே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை முடியும் போது திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை அழகாக நடத்தி வந்திருக்கிறாருன்னு ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்லுவோம். நாம் நடந்து வந்த பாதை கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், அது ஒரு அழகான பாதையாக ஆண்டவர் நடத்தி வந்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனையோ தருணங்கள் இந்த குறுகிய கால அனுபவத்தில் என்னால் சொல்ல முடியும். உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கேட்டால் எத்தனையோ தருணங்கள் நம்மளுடைய பார்வைக்கு இன்றைக்கு எடுக்கிற முடிவு நன்றாக இருப்பது போல் தெரியலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லலைன்னா எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக தேவ திட்டத்தை இழக்க நேரிடும். ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற மிக உயர்ந்த அழைப்பை நாம் இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத மிக கவனமாக கேட்க வேண்டும். எங்களுக்கு திருமணமான புதில் சொல்லி முடிக்கிறேன், 10:45 ஆயிடுச்சு. எங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லலாம், திருமணத்துக்கு பின்பு நாங்கள் பொள்ளாச்சிக்கு அங்கே வரலாமா, அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய சபையை அவங்க அங்கிளோட கூட பார்க்கறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்க்கும் பொழுது இங்கே சூரப்பேட்டில் எதுவும் ஆரம்பிக்கல போல. அங்கே சபை இருக்கிறது, ஆல்ரெடி சொந்த இடம் இருக்குது, பில்டிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ பார்க்கும்பொழுது நமக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னா ரொம்ப நன்றாக இருப்பது போல் தெரியலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அதை நடத்தவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடத்தவே இல்லை. ஆண்டவர் அதை எனக்கு ஒரு வேதத்திலும் சரி ஜெபத்திலும் சரி ஆண்டவர் அதை எனக்கு அனுமதிக்கவே இல்லை. ஸோ நாங்களும் அதை எடுக்கலை. நாங்கள் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி போகட்டும், அப்படி தான் இந்த ஊழியம் ஆரம்பித்தோம். அதுக்காக இன்றைக்கி நம்ம எல்லாம் நல்லா வந்துட்டோன்னு சொல்லலை. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஐயோ நம்ம அங்கேயே போயிருக்கலாம்னு நினைக்கிறதுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. அதுதான் ஆண்டவர் நடத்துகிற பாதை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் நமக்கு நன்றாக இருப்பது போல் தெரியலாம், ஆனால் போயினதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்ததுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் ஏன் செய்தோம் என்று இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்து விடக்கூடாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். உங்கள் வாழ்க்கை அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தருணங்களிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் கணவன் மனைவிக்கு சொல்கிறது எல்லா குடும்பத்தின் தீர்மானங்களா, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து தீர்மானத்தை எடுங்க. ஏன்னா 2 பேருக்கு ஒரு மனம் வருந்தால் கண்டிப்பாக அங்கே ஆண்டவர் இருப்பார் உங்களோடு கூட. நீங்கள் ஜெபித்து அந்த முடிவுகளை எடுங்க. நான் உனக்கு ஒன்றும் தெரியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஒரு நாளும் கணவன் சொல்லவே கூடாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு மனைவியும் ஒரு நாள் சொல்லவே கூடாது. குடும்பத்தின் காரியமாக 2 பேர் எடுங்க. பிள்ளைகளுக்கு 18 வயசு ஆயிடுச்சா, அவங்களும் உங்கள் தீர்மானத்தை அவங்களும் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்கள் சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, உங்கள் பண விஷயங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். குடும்பத்தோடு பிள்ளைகளோடு எல்லாம் குடும்பத்தின் காரியமாக குடும்பத்தோடு தீர்மானம் எடுங்கள். கணவன் மனைவியாக இருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆண்டவர் என்ன நடத்துகிறார், வசனம் என்ன சொல்லுகிறது, இன்னும் நிறைய காரியங்கள் மனதில் வருகிறது. நேரம் ஆகிவிட்டது, முடிக்கிறேன். நல்ல வழி எங்கே என்று பார்த்து நம்மை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய நண்பர்கள், ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள், நம்மை நடத்துகிறவர்கள், அவங்களோடு பேசுங்க. அவங்க வாழ்க்கையின் அனுபவங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பல நேரங்களில் மற்றவருடைய அனுபவங்களிலிருந்தே நாம் நடக்க வேண்டிய பாதையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நல்ல வழி எது என்று பாருங்கள், சுற்றி பாருங்கள். தேவன் எப்படி நடத்துகிறார் என்னை சுற்றி பாருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்து சரியான முடிவுகளை எடுங்கள். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நேரம் ஆகிவிட்டது, முடிக்கிறேன். முதலாவது சொன்னேன், தேவ பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை தரும். 2வது, நாம் எடுக்கக்கூடிய ஞானமான சரியான முடிவுகள் நமக்கு இளைப்பாறுதலை தரும். 3வது காரியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் மாலை ஆடல் தியானிக்கலாம். எல்லாரும் இருக்கிறவங்க எளிமை நின்று ஜெபித்து முடிக்கலாம். வேகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் எளிமை நின்று சொல்லுவோம், ஆண்டவரே நம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும், இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம்மா,
நாம் எல்லாரும் விசேஷமானவர்கள். நம்முடைய சுய திறமையினால் அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய ஜெபம், என்னுடைய ஏக்கம், நீர் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் சமூகம் என்னோடு கூட இருக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவை, என்னுடைய ஏக்கம், என்னுடைய வாஞ்சை என்று சொல்கிறவங்க எல்லா கண்களை மூடி, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஹல்லேலூயா. ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டால் எப்போது நம்மோடு அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என் ஏக்கமெல்லாம் என் தேவன். விசுவாசத்தோடு சொல்வீங்களா? உங்க இருதயத்தின் அலைச்சல்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. எதினால் எதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதி. ஒவ்வொரு நாளும் நீர் என்னோடு கூட வருகிறீர். இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. இன்றைய இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிறவர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். பர்த்டேஸ், இன்றைய இந்த வாரத்திலே வெட்டிங் டேஸ், வெட்டிங் ஆனிவர்சரிஸ், திருமண நாளை காண்கிறவர்கள், இன்றைக்கு தான் முதல் முறையாக சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க இருந்தால் அவங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். புதிதாக வந்தவர்களுக்காகவும் பிறந்த நாளை காண்கிற 2 பேருக்காக நாம் கண்களை முடிச்சு ஜெபித்து முடிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, பிறந்த நாளை காண்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு முடி நன்மையினால் நிரப்புவீராக. இன்றைக்கு தியானித்தது போல் இந்த புதிய ஆண்டு கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு வருகிற ஒரு ஆண்டாக, ஆண்டவரே கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாக, கர்த்தருடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் நடத்துகிற பாதையில் சரியாய் நேர்வழியாய் நடத்தும்படியாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் வழி நடத்துவீராக. இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, புதிதாக வந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க விடுதலையோடு ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டினீர். நீ தந்த எல்லா வார்த்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஒன்றும் தவறி போகாமல் இஸ்ரவேலுக்கு நீர் அருளின எல்லா நல்வார்த்தைகளிலும் ஒன்றும் தவறி போவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு தந்த எல்லா வார்த்தையும் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. அவருடைய இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, அன்றைக்கு சமாரிய பெண்ணின் இருதயத்தை அறிந்திருந்த தேவன், உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை அறிந்திருக்கிற ஏக்கங்களை எண்ணங்களை நிறைவேற்றுகிற தேவன். அதிசயமாய் அற்புதமாய் உமது பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது பிள்ளைகளை நிரப்பி நடத்துங்க. உம்முடைய வார்த்தையை கேட்டதினால் உண்மை ஆராதித்ததினால் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் குடும்பங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜூலை மாதம் முழுவதும் நன்மையினாலும்
ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி நடத்துங்க. எல்லா குடும்பங்களின் தேவைகளை சந்திங்க. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஜெப நேரத்திலேயே உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய இளைப்பாதல் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே நீர் அப்படியாக நடத்த போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் மனிதரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக.